வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய கிருபையால் 15வது தராவி நாம் எல்லாம் முடித்திருக்கின்றோம். பாதி ரமலான் முடிவடைந்து விட்டது. இன்று 19வது ஜுசுவிலே முக்கால் ஜுசுவு ஓதப்பட்டிருக்கின்றது. அதாவது 18 ஜுசு முடிவடைந்திருக்கிறது. நாளை இன்ஷா அல்லாஹ் 20 ஜுசுக்கள் முடிவடைந்துவிடும். குர்ஆன்ல 2/3 பகுதி முடிவடைந்து விடும். இன்று ஓதப்பட்ட குர்ஆனினுடைய சூறாவில் ஒரு அத்தியாயம், யா வைலதா லைதனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. மறுமையிலே ஒரு மனிதன் இப்படி சொல்லுவான், உலகத்திலே இவனை நான் நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்கலாமே, இவனை போய் நண்பனாக நான் எடுத்துக் கொண்டேனே, அதனால் இன்றைக்கு கை செய்தப்படுகிறேனே என்று மறுமை நாளிலே ஒரு மனிதன் சொல்லுவதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றார். இப்ப நட்பு என்பது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். உண்மையிலேயே சொல்ல போன நட்பு மாதிரி ஒரு உறவை நான் வேறு எந்த உறவோடும் சேர்த்து வைத்து பேச முடியாது. நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, வரலாற்றில் இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொந்த பந்தங்களே மறுத்த பொழுது, அவர்களுடைய ஊர்வாசிகளே அவர்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பிய பொழுது, நௌஃபல் இப்னு வரகா என்பவரிடத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட்டிட்டு போவாங்க. நுபுவத்து கிடைச்ச ஆரம்ப நேரத்துல அப்படி கூட்டிட்டு போகும்போது, அந்த நௌஃபல் இப்னு வரகா அவர்கள் வேதத்தை படித்ததனால் வேதத்தை முன்னால் கொண்டு வந்த நபிமார்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படும் என்பதுல பல விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது, உங்களுடையவர்களே, உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய ஊர்வாசிகளே உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், உங்களை மறுப்பார்கள், தீராத தொல்லைகள் கொடுப்பார்கள் என்பதாக கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு வெள்ளந்தியாக கேட்பார், அவங்க என்ன அவங்க வெளியேற்றுவாங்களா? ஏன் குடும்பத்தார்கள் என்னை சாதி என்றும் அமீன் என்றும் பட்டம் கொடுத்து என்னை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள், என் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் என்ன வெளியேற்றுவாங்களா? எனக்கு கஷ்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, கஷ்டம் கொடுப்பார்கள் என்பதாக நௌஃபல் இப்னு வரகா. அதே மாதிரி நடந்ததில்லை. அவருடைய குடும்பத்தார்கள் ஊர்வாசிகளே கஷ்டப்படுத்தினாங்கல்ல. இந்த எல்லா நிலைமைகளிலும் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக ஒரு கவச குண்டலமாக இருந்தது யார் என்று சொன்னால் அவர்களுடைய தோழர் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவர்களுடைய அந்த நட்புக்கு நேற்று கூட நாம் உதாரணம் சொன்னோம். இந்த மதீனாவுக்கு போன ஆரம்ப கட்டத்துல உரிமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இடம் எனக்கு வேணும், நான் வாங்க போறேன், நீங்க காசை கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாயகம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அந்த அளவுக்கு அதீத நட்பு கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அதே போல அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே அந்த நாயகத்தோடு கொண்டிருந்த நட்பால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனுக்கு பிடித்த முதல் நபர், அதற்கு அடுத்த 2வது நபர் என்ற பட்டத்தை இரண்டு பேர்களில் 2ஆம் நபர் என்ற அந்த பட்டத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சொல்லி அழகு பார்ப்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அதனால்தான் நாம குத்துபாவா சொல்றோம், அஃதலு ரசூல் அஃதலு நாசி பஅதல் அன்பியா என்று தஸ்தீக். எல்லா நபிமார்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த முதல் சமுதாயத்திலே ஆக சிறந்த நபர் யார் என்று சொன்னார், அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஒரு அவர்களுக்கு அந்தஸ்து எப்படி கிடைத்தது? நாயகத்தினுடைய சொஹபத்து, நாயகத்தினுடைய அந்த தோழமையினுடைய அசராத்து தான், வெளிப்பாடு தான் அவர்கள் இந்த அளவுக்கு உயரக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தியது. எனவே
தோழமை என்பது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயம். நட்பு இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நட்பு நமக்கு யாரின் மூலமாக கிடைக்கிறது என்பதுதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொன்னார்கள், அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதகும் மய்யுஹாலில். ஒரு மனிதன் அவனுடைய தோழனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். மார்க்கம் என்று சொன்னா இந்த இடத்துல வழிமுறைகள், நடைமுறைகள், அவனுடைய ஆட்டிடியூடு அதெல்லாம் கொண்டு வந்துடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையகால் யார்கிட்ட தோழமை கொள்கிறேன் என்று பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாம் யாரிடத்திலே நட்பு கொள்கின்றோம், நட்பு பாராட்டுகின்றோம் என்பதை ரொம்ப கவனமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது. அங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். ஐயோ குலசாரினாகை, இந்த மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம்ல, இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமர்ந்து பேசக்கூடிய இந்த நபர்கள்ல யாரு பேசுறதுக்கு சிறந்தவங்க, தகுதியானவங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது மனசு விட்டு பேசுறது, நல்ல விஷயங்கள்ல பேசுவதற்கு யார் ரொம்ப தகுதியானவங்க, நட்பு பாராட்டுவதற்கு அமர்ந்து அவர் கதைப்பதற்கு யார் தகுதியானவங்க என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயத்தை எடுத்து சொன்னார்கள் அந்த நேரத்துல. ஒண்ணு சொன்னாங்க, மன் ذكركم بالله رؤيته, தன் பார்வையினால் அல்லாஹ்வை யார் உங்களுக்கு நினைவு கூறுகிறாரோ அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. இரண்டாவது சொன்னாங்க, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, யாருடைய பேச்சு உங்களுக்கு மார்க்கத்தினுடைய இன்மை, பொது ஞானத்தை, அறிவை அதிகப்படுத்திக் கொடுக்கிறதோ அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேசுங்க. மூன்றாவது சொன்னாங்க, யாருடைய வணக்க வழிபாடுகள், இறை வணக்கங்கள் உங்களுக்கு மறுமையை நினைவு கூறுகிறதோ, நினைவுபடுத்துகிறதோ அவரிடத்துல உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு 3 விஷயத்தை சொன்னதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து முஸ்னத் அபி அல் முர்சிதி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதே போல ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். திமிஷ்க்ல ஒரு பள்ளிக்கு நான் போனேன். அங்கே ஒரு வாலிபர், இளம் வயதுடைய ஒரு இளம், பக்தர் எல்லாம் அவருக்கு அவ்வளவு நீடுகிறது. அதாவது அந்த அளவுக்கு பயிர் தெரியக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பள்ளியினுடைய வெளிச்சம் அவ்வளவு தெரியக்கூடிய அளவுக்கு பேசுகின்றார்கள். சுற்றி மக்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். நான் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டேன். இவங்க யாரு அப்படின்னு கேட்டேன். அந்த மக்கள்ல எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இவங்கதான் ஸஹாபி ரசூல் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க எங்களுக்கு தினமும் மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். நாங்க அப்ப இவங்க கடைசியில் உட்கார்ந்தாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அடுத்த நாள் ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்துக்கும் முன்னாடி பள்ளிக்குள்ள இன்னைக்கு ஃபர்ஸ்டா உட்காந்துடலான்னு வந்தாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டாங்க. பள்ளிக்குள்ள வந்தா இவங்களுக்கு முன்னாடி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுகிட்டு இருக்காங்க. சரி, அவங்க தொழுது குடிக்கிற வரையும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. தொழுது குடித்த உடனே அவர்களுக்கு சலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்களை அறிமுகப்படுத்தும் விதமாக சொன்னாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்புக லில்லாஹி அப்படின்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் அல்லாஹ்வுக்காக பிரியப்படுறேன், உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சு அப்படின்னு இவங்க அறிமுக பேச்சுல சொல்றாங்க. அப்ப முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காகவா? அல்லாஹ்வுக்காக 3 தடவை கேட்கிறேன். ஆமா, அல்லாஹ்வுக்காக உங்களை பிரியப்படுறேன். அப்பனா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து நீங்கள் சுபஞ்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நான் எங்கள் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா யகூல் வஜபத் முஹப்பத்தி, என்னுடைய முஹப்பத்து வாஜிபானது என்பதாக அல்லாஹ் சொன்னதை நாயகம் சொன்னார்கள். யாருக்கு தெரியுமா? 4 நபர்களுக்கு சொன்னார்கள். முதல் நபர் எனக்காக பிரியம் கொண்டுவார்கள் அந்த மனிதர்கள். இரண்டாவது சொன்னாங்க, எனக்காக வேண்டி அமருவார்கள்.
இப்ப நம்ம யாருக்காக அமர்ந்திருக்கோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்கு அமர்ந்திருக்கோம். இந்த மாதிரி எனக்காக வேண்டி அமர்ந்திருப்பார்கள். மூன்றாவது சொன்னாங்க, வல் முத்தஸாபிஹீன ஃபிய்ய, எனக்காக சந்தித்து கொள்வார்கள். எதுக்கு பள்ளிக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தர் பொறுத்த சந்திச்சுக்கிறோம், முசாவா கொடுத்துட்டு போறோம், கடைசியா அல்லாஹ்வுக்காக, தொழுகிறதுக்காக, அவனுடைய வணக்கத்திற்காக. நான்காவது சொன்னாங்க, வல் முத்தபாரின ஃபிய்ய, எனக்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவழிப்பார்கள். தான தர்மங்களை கொடுக்கிறோம், இது பண்றோம், எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. அப்ப யாரு வந்து எனக்காக முகப்பட்டு கொண்டு, எனக்காக உட்கார்ந்து ஒரு மஜ்லிஸ்ல கலந்து அமர்ந்து பேசி, எனக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டு, எனக்காக வேண்டி அவங்க பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்களோ, அவர்களுக்கு என்னுடைய முகப்பட்டு காட்டிவிட்டது, அவர்களை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஒண்ணும் இல்ல, நாங்க நேத்து கூட சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நம்ம அது அல்லாஹ்வுக்காக வேண்டியும் இந்த முசல்லாவை சரி பண்ணி போட்டாங்க நேற்று நான் சொன்னேன்னு, இது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக, எனக்காக இல்ல. எந்த ஆளும் வந்தாலும், யார் தெரிவிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க சரி செய்யதான் போகிறாங்க. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது, அது பெரிய பெரிய காட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அதை நாம நல்லா கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கண்டிப்பாக தெரியும் சகோதரர்களே. எனவே நட்பு கொண்டு இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் நம்மோடு நட்பு கொள்வான் என்பதை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லிட்டார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு ஹதீஸ்ல நட்பு கொள்வது அல்லாஹ்வுக்காக இருந்தது என்பதாக நாம் பார்த்தோம். அந்த நட்பு இருந்து அல்லாஹ்வுக்காக இருந்தது என்று சொன்னால் அதற்கும் மகத்துவம் இருக்கிறது. ஒருத்தரோட நம்ம நட்பு வச்சிருக்கோம், அவருடைய சேர்க்கைகள் செயல்பாடுகள் சரியில்லை, எவ்வளவோ சொல்லறோம், கேட்கிற மாதிரி தெரியல, நாம கூப்பிட்ட வழியில் அவரு வர்றது போய் அவரு போற வழியில நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அவரை விட்டு தூரமாகுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவரை விட்டு தூரமாகுவதுதான் நல்லது. அது அந்த விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி, இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக முஹப்பத் கொண்டார்கள். இஜ்தமா அலா ஸாலிக, அதே விஷயத்துல ஒன்று கூடி இருந்தார்கள், நட்பு ரீதியாக இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மனசு தாப்பது, கருத்து வேறுபாடு வருது, அல்லாஹ்வுக்காக அந்த நட்புல இருந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த நபர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்து நட்புல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, இந்த பிரிஞ்சு போன நபர்களுக்கு அல்லாஹ் அரசினுடைய நிலையில் இடம் கொடுக்கின்றான். ஏன்னா இந்த நட்பு சேர்ந்ததும் அல்லாஹ்வுக்காக, நட்புல இருந்து பிரிந்து போனதும் அல்லாஹ்வுக்காக. அதனால அல்லாஹ் தன்னுடைய அரசினுடைய நிலையில் அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றான் என்பதாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நல்ல நண்பர்கள் கிடைப்பது இருக்கிறது, இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. அவருடைய அருள் இல்லாமல் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் ஒருபோதும். நம்மளோட சேர்றதுனால நான் இதுக்காக சொல்லல, எனக்கு மாசம் 2 நாள் லீவு கொடுக்குறாங்க பள்ளியில, 2 நாள் 3 நாள், அந்த 2 நாட்கள்ல எங்கேயாவது வெளியே போகும்போது என்னுடைய ஒரு பயணத்தை நான் எப்படி அமைத்தோம், எங்கேயாவது ஒரு ஜியாரத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மாதிரி நாம போகும் பொழுது நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பர் அவங்களும் வந்துட்டு, நாம போன இருக்கிற ஒரு நண்பர் அவங்களும் வந்துட்டு, நாம போன ஜியாரத்துக்கு போயிட்டு வர சொன்னாங்க, ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு கோவிலம் ஜியாரத்திற்கு நான் வரணும்னு நினைச்சேன், நீங்க உங்களோட சேர்ந்தனால வரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கும் கிடைச்சது. நல்ல நண்பர்களோடு நல்ல எண்ணங்களுடையவர்களோடு சேரும் பொழுது நமக்கும் நல்லவர்களுடைய தொடர்பு, நல்ல விஷயங்களுடைய ஈடுபாடுகள் கிடைப்பதை காது கொடுத்து இது போல கேட்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. அதே போல ஒரு மனிதர் இருந்தார், ரொம்ப கஞ்சத்தனமுடைய நபர், அவரோடு ஒரு கொடையாளி சேர்ந்தார் நண்பராக. ஆரம்பத்துல கொஞ்சம் அவரு கஞ்சத்தனத்திலேயேதான் இருந்தாரு, ஆனால் போக போக எப்பா இது மாதிரி ஏதாவது 1-2த்துக்கு செலவழிக்கலாமே அப்படின்னு இவரு சொல்ல சொல்ல கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியில எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, உண்மையா நடந்த சம்பவம், இந்த கொடை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல அவரோட அதிகமா இன்றைக்கு கொடை கொடுக்கக்கூடிய நபர்கள் அவர் இருக்கிறார். மனம் மாற்றங்கள், நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை கண்ணார காணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதனாலதான் சைஃபம்மா பின் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மதீனாவுக்கு நான் வந்தேன், மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவுடைய வாசல் நின்று ரப்புட்ட துவா கேட்டேன், யா அல்லாஹ்
நான் மதினாவுக்குள்ள வர எனக்கு அவ்வளவு யாரும் தெரியாது, நல்ல நண்பனை எனக்கு நீ கொடு, ஒரு தோழமையை எனக்கு மதினாவில் ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் எனக்கு காட்டிய முதல் மனிதர் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்களோடு சேரக்கூடிய, தொடர்பு இருக்கக்கூடிய பாக்கியம், அமர்ந்து பாடங்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஏராளமான ஹதீஸ்களை அவரிடமிருந்து நான் கேட்டேன். வேற யார்கிட்ட தொடர்பு வைத்திருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு மார்க்கத்தினுடைய ஈடுபாடு இருந்திருக்காது என்பதை ஹைதமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறார். அதனால்தான் யாரோடு நாம் நட்பு கொள்கிறோம் என்பது இறைவன் அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால நம்முடைய நண்பர்களை முடிந்தவரை நல்லவர்களாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல நல்ல நட்புகள் கிடைக்கும் பொழுது அது நிறைய கஷ்டங்களும் ஏற்படும், நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்றாங்க, அன் தன்குலல் அஹ்ஜார மஅல் அப்ராரி கைருல் லக மின் அன் தல்குலல் ஹபீஸ மஅல் ஃபுஜ்ஜாரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ நல்லவங்களோடு சொற்பட்டு கொண்டு அவங்களோட ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதுல சொல்றாங்க அவங்க, கற்களை பாரம்பரியங்களை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு உனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது உனக்கு சிறந்ததாக இருக்கும். எதை கவனிச்சு? பாவிகளோட சேர்ந்து நல்ல உயர்தரகமான மார்க்கம் ஹராமாக்கிய நல்ல உயர்ந்த ஹராமான உணவுகள் எல்லாம் நீ அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறத விட இந்த நல்லவங்களோட சமூகத்துல இருந்து அவங்களோட சேர்ந்து கஷ்டப்படுறது இருக்கிறதுல அது ஆக சிறந்தது என்பதாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லாம் முடிஞ்ச கடைசியாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்லுவான், அல் அஃபில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன் இல்லல் முத்தகீன். இறையச்சம் உடையவர்களை தவிர, இறைவனுடைய பாசத்திற்காக செய்தவர்களை தவிர, நட்பு கொண்டாடியவர்களை தவிர, மறுமையிலே நண்பர்களாக வரக்கூடியவர்கள் அத்துணை பேரும் எதிரிகளாகத்தான் மறுமையிலே வந்து நிற்பார்கள். இந்த உலகத்துல கெட்ட சுகபத்தின் காரணமாக மறுமையிலே அவர்கள் எதிரிகளாக, சண்டைக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வல்ல ரஹ்மான் நல்ல நட்புகளை, நல்ல தோழமைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நல்ல தாக்கங்களை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. கெட்ட நண்பர்களோடு வீணான பேச்சுக்கள், வீணான அமர்வுகள், அவர்களோடு சேர்ந்து வீணான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். 15வது தராவினுடைய பலன் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு யார் தராவீஹ் தொழுதார்களோ அவர்களுக்காக எல்லா மலக்குமார்களும், குறிப்பாக அரிசை சுமக்கக்கூடிய, புதுசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் அவர்களுக்காக இன்று தொழுத நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பதாக வருகிறது. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா மீதம் இருக்கக்கூடிய தராவீகளை தொழக்கூடிய பாக்கியத்தையும், நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலைமையில் ரமலானை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நோன்புக்கு கூலியாக அவனையே நமக்கு தந்தல் புரிவானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருச்சியிலிருந்து ஆன்மீக அரசாட்சி செய்யக்கூடிய தபலே ஆலம் பாதுஷா நத்துகர் வலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவு தினம் என்று இன்ஷா அல்லாஹ் ஒரு யாசீன் ஓதி அவங்களுக்காக துஆ செஞ்சிடும்.